பிரைஸ் த லார்ட் ஹalleluya சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூன் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்ட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நினைத்து பாருங்கள், எவ்வளோ அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினதை, கர்த்தர் நடத்தின எல்லா வழிகளையும் நினைத்து கொண்ட கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். நன்றியோட சோத்திராண்டவரே, நன்றியோட சோத்திரப்பா. நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவருமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போறோம் கிருபைக்காக நன்றி. கர்த்தர் நல்லவரோ, கர்த்தருடைய தேவம் இன்றுமென்றேக்கும் உள்ளது. ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திரம். அற்புதமாக எங்களை நடத்த போறோம் கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சட்டை நிழல் எங்களை மறைத்து எங்களை பாதுகாக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா. சோத்திரப்பா, சோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறப்பா. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய தேவம் இன்றுமென்றேக்கும் உள்ளது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 43ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது நான் தேவனுடைய பீடை தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மையே சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ளே தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரே, நான் இன்னும் துதிப்பேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இன்று காலை வேளையிலும் மறுபடியும் நாம் கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போம். நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். எல்லா பயங்களும் நீங்கட்டும். கர்த்தரை ஆராதித்துக் கொள்ளுங்கள். கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கு நன்றி ஆண்டவரே. என்னை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி அப்பா. எங்களை நடத்தின கிருபைக்கு நன்றி ஆண்டவர். நீர் போதுமானவர் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையில் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து கொண்ட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். லோகத்தின் பல இடங்களில் இருந்து ஒரு மனமாய் உம்மை துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. மக்கள் ஆயிருக்கிற இடத்தில் கதாவே, ஆமென், கர்த்தருடைய மகத்துவம் அவர் மூலமாக வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அற்புத வழிகளை திறந்து கொடுக்கும் அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நோய்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. எல்லா நோய்களின் கற்றுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிசாசின் கற்றுகளை நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிற ஆண்டவரே. ரொம்ப நாளாய், ரொம்ப வருஷமாய் ஆர்த்தரைட்டிஸ்னால் பாரப்படுகிறவர்களே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்போதே குணமாகட்டும். ஜாயிண்ட் தேய்மானங்கள், ஆமீன், வீங்கி இருக்கிறது. ஆமீன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது ஜாயிண்ட் பெயின்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. ஆர்த்தரைட்டிஸ் மக்களை விட்டு விலகி போகட்டும் அப்பா. அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி அப்பா. பூர்ண ஆரோக்கியத்தோட கர்த்தாவே, ஆமென், ஹாலில் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். கழுத்து வலியினால் பாரப்படுகிறவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்பாண்டலைட்டிஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. பூர்ண ஆரோக்கியத்தையும் பூர்ண பலத்தையும் பூர்ண ஆறுதலையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஸ்பாண்டலைட்டிஸ் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புத கிரியைகளுக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமாதானத்துக்காக உலகத்தில் எல்லா இடங்களும் கர்த்தருடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சட்டை நிழல் ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவர். உம்முடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இன்று காலை வேளையில் மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு மக்கள் மேல் விசேஷித்த
தேவ கிருபை நிறையட்டும் ஆண்டவரே. ஆமென். விசேஷித்த தேவ கிருபையினால் ஒவ்வொரு நிரப்பும் அப்பா. ஸ்தோத்திரம். ஆவியிலே பலத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையில வளர கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரப்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக இன்று காலை வேளையில் நாங்களே ஆமென் ஹல்லேலூயா நினைவூட்டுகிறது. ஆமென். நாளை 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. நேற்று மீட்டிங்கில் அட்டன் பண்ண எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். நீங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களை உற்றோர்களை கூட நாளത്തെ மீட்டிங்காக இன்வைட் பண்ணி கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் எல்லாரும் கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 92ஆம் சங்கீதம் ஆமென் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 12, 13 வசனங்களிலிருந்து வாசிப்போம். நீதிமான் பனையை போல் செழித்து லெபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். 15 அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தில் நாம் ஆயிருக்கும் போது ஹல்லேலூயா மற்ற எதே பார்க்கிலும் ஹல்லேலூயா தேவ பிரசன்னத்தையே நாம் விரும்பி அந்த தேவ பிரசன்னத்தில் நாம் வாழும்போது இதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் ஆமென். ஸ்தோத்திரம். எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவ ஆலயத்துக்குள் ஆமென் தேவ பிரசன்னம் உண்டு, அங்கே மகிழ்ச்சி உண்டு, அங்கே செழிப்பு உண்டு. ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருந்து பாருங்கள். நீங்கள் அப்படியே தேவ ஆலயத்துக்குள் இல்லைங்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆமென். அது பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதத்தை உங்களாலே அனுபவிக்க முடியும். ஸ்தோத்திரம். இதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஸோ தேவ சபைக்குள்ளே ஆமென் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே அவன் நடப்பட்டவர்கள், வேரூன்றி நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவன் தேவ சபையோட தேவ திருச்சபையோடு சேர்ந்து இணைந்து ஆமென் ஹல்லேலூயா அதுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஐக்கியமாயிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். நீங்கள் சும்மா மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு போனவர்கள் கிடையாது. சும்மா வேடிக்கை பார்க்க இராமல் ஆமென் நீங்கள் தேவ ஆலயத்திலே ஆமென் கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்களாய் இருந்து பாருங்கள். அதோடு கூட சேர்ந்து இணைந்து பாருங்கள். ஆமென். நீங்கள் உண்மையாக இந்த ஆலயத்துக்கு நீங்கள் ஆமென் சேவை செஞ்சு பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய செழிப்பு அல்லது ஆசீர்வாதங்கள் அதிகமாக உண்டாகும். ஆழமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வெளிப்பட்டு வரும். நீங்கள் ஆழமான நிலைகளிலே ஆலயத்தோடு கூட சேர்ந்து ஆமென் அந்த ஊழியத்தில் நீங்கள் உங்கள் சுமல் கொடுக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் எப்படி தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி ஹல்லேலூயா பிசிக்கலி மென்டலி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய எல்லாவித ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு வரும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே ஹல்லேலூயா நம் தேவ ஆலயத்திலே ஆமென் போகிறவர்கள் கிடையாது. ஆமென். நாம் அந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் ஆமென் நடப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே அதுக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆன ஆமென் உங்களுடைய எல்லா தேவாலயத்துக்குள்ளே வருகிற எல்லா காரியத்திலும் நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகி ஆக்டிவாக இருந்து பாருங்கள். அப்போது பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளே உண்டாகும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு கெஸ்டாக சர்ச்சுக்குள்ளே ஆமென் வருகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு கெஸ்ட் மாதிரி சர்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் சர்ச்சிலே மெம்பர்ஸாக மாறட்டும், ஆக்டிவ் மெம்பர்ஸாக மாறட்டும். அப்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்டவர்கள் எப்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் முதிர் வயதிலும் அவர் கனி கொடுத்துட்டே இருப்பார். எல்லா சீசனுக்கும் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாறும். ஏதோ ஒரு சமயத்து மட்டும் ஆசீர்வாதம் அப்படி இல்லை. எல்லா நாளும் எல்லா சீசனிலும் நீங்கள் கனி கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு எந்த குறைவும் வராது. ஆமென். மற்றுள்ளவர்கள் ஸ்லோவாக
ஆனாலும் மற்றுள்ளவர்களுடைய ஆசீர்வாதம் குறைந்து போனாலும் உங்கள் ஆசீர்வாதங்கள் குறையப்படாது. நீங்கள் அதுக்குள்ளே பிளான்டாக இருந்தீங்கன்னா, அதுக்குள்ளே பிளான்டடாக இருந்தீங்கன்னா, அவன் நடப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அவன் புதுபலனை அடைந்து அவன் சட்டைகளை அடித்து பறந்துயர்ந்தவர்களாக மாறும். ஸ்தோத்திரம். உங்கள் ஆசீர்வாதங்கள் பெருகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நீங்கள் எப்போதும் கனி கொடுக்கிறவர்களாக மாறும். அவன் ஏதோ ஒரு அவன் சூழ்நிலைகள் வரும்போது അല്ലെങ്കിൽ ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ஏதோ ஒரு சீசனில் அப்படி கனி கொடுக்கிறவர்கள் அல்ல. எல்லா நாளுகளும் நீங்கள் கனி கொடுக்கத்தக்க வண்ணம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் பெரிய ஒரு செழிப்பு ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில் கொடுப்பார். ஆமென். அடுத்தது கர்த்தர் ஆமென் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லா என்றும் விளங்க பண்ணும்படி கர்த்தர் என்ன செய்வார்? இப்படி காரியங்களை செய்வார். அப்போ நீங்கள் ஆலயத்துக்குள் நடப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா ஆமென், நீங்கள் தேவனுடைய பிராகாரங்களை செழித்திருப்பார்கள். ஆமென். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டிமையும் பசுமையும் இருப்பார்கள். ஆமென். இப்படி ஆண்டவர் செஞ்ச ஆமென் கர்த்தர் நீதிமான் என்று ஹல்லேலூயா அவர் கிரியைகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தி அநேகர் நடுவில் ஆமென் ஆண்டவர் உங்களை ஒரு சாட்சியாக மாட்டும். கர்த்தர் உங்களை விளங்க பண்ணும். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது உங்கள் ஆசீர்வாதத்தை கண்டுட்டு உங்களோட உயர்ச்சியை கண்டுட்டு பாருங்க, அவங்க எவ்வளோ ஆலயத்துக்கு ஆமென் ஒத்துழைப்பு கொடுக்கிறார், சுமல் கொடுக்கிறார். அவர் ஆலயத்துக்கு உண்மையாக இருக்கிறார். ஆதலால் ஆண்டவர் அவர் ஆமென் ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர் நீதிமானான ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் அநீதி இல்லை என்று மற்றவர்கள் சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்கள் மேல் விளங்க பண்ணும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆதலால் இந்த நாள்களில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆலயத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து பாருங்கள். அந்த ஆமென் தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் நடப்பட்டவர்களாக இருந்து பாருங்கள். பெரிய ஒரு செழிப்பு, பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களை போலவும் கடல் கரையில மணலை போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.